சிறந்த படைப்பு. இதில் என்னுடைய தங்கர் அவர்கள் குறிப்பிட்டது மாதிரி பெரிய எங்களுக்கெல்லாம் அந்த வாய்ப்பு கிடைக்கல. நாங்கள் அவருடைய பெரிய அன்பு பிள்ளைகளாக இருந்தும் நான்லாம் முதல் படத்திலேயே அவரோட இணைந்து வேலை செய்யணும்னு நினச்சேன். அந்த வாய்ப்பை பெற முடியல. தங்கர் கூட அழகிலாம் வேலை செஞ்சிட்டார். ஆனால் முதல் படத்திலே தம்பி சிவபிரகாஷுக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்குது பெருசு. எங்கள் அப்பா இளையராஜா அவர்களோட பணியாற்றுறது. ஒரு இசை ஞானி அப்படின்னு சொல்கிறதெல்லாம் ரொம்ப குறைவு. இது ஏன் அவர் இசை ஞானியாக இருக்கணும்? அறிவு என்பது அறிவது, ஞானம் என்பது உணர்வது. இசையை அறிய முடியாது, உணரணும். அதனால் அவர் இசை ஞானி என்று ஐயா கருணாநிதி அவர்கள் வச்சு அழைச்சதுனால அது இசை ஞானின்னு வந்துட்டுது. அதையும் தாண்டி அவரை சொல்லணும்னா அவர் இசை இறைவன், இசை அமைப்பது இசையமைப்பாளர், இசையை அருளுவது. ஒரு இறைவன்கிட்ட போய் என்ன வேணாலும் கேட்பான் பாருங்கள். இந்த தேர்வில் நான் வெற்றி பெற்றணும், எனக்கு அதிக மதிப்பெண்களை கொடுத்துரு, எனக்கு கை காலுக்கு நல்ல சுகத்தை கொடுத்துரு, எனக்கு நிறைய மூளையை கொடுத்துரு, எல்லாம் என்ன கேட்டாலும் கொடுத்துருன்னு நினைக்கிறான் பாருங்கள். அப்படி கொடுக்கும்னு நம்பிக்கை உள்ள ஒன்றுக்கு பேர் இறைன்னு வச்சோம். நீ என்ன வேணாலும் கேளுங்க, தந்துடுவார். அப்போ இங்கே கிராமத்தில் இப்படி ஒரு பாட்டு போடுவார். நீங்கள் வேணால் பாருங்கள், உலகத்தில் இப்படி ஒரு இசை அறிவு கொண்ட, இசை ஆற்றல் கொண்ட ஒரு மேதை, பீத்தோவன், பால்மரியட்டு, மோசாட்டு எல்லாம் சொல்லுவாங்க. கொண்டு வந்து எங்கள் ஊர் படத்துக்கு ஒரு 2 மணி நேரம் பின்னணி இசை வாசின்னு சொல்லுங்கள், தெரிஞ்சிடும் யாரும் பெரிய மேதைன்னு. என்ன முத்திரை போட்டு வாசிக்க சொல்லுங்கள். தளபதின்னு ஒரு படத்தை எடுத்துக்கிறங்க. ஒரே இசையமைப்பாளர், ஒரு மியூசிக் கம்போசர், ஒரு இசையமைப்பாளர் ஒருவரே இந்த படத்துக்கு இசையமைச்சிருக்காரு, இந்த பாடல்களை உருவாக்கியிருக்காருன்னு யாராவது ஒத்துக்கிட்டா சொல்லுங்க. எடுத்த உடனே ஒரு பாட்டு, சின்ன தாயவள் தந்த அந்த பாட்டு போகும். கொஞ்சம் நேரம் அடி ரக்கம்மா கையை தட்டு சங்கு சக்கு சக்கு சக்குன்னு போகும். அதில் வந்து தேவாரத்திலிருந்து ஒரு இதை போடுவார், கும்பிட்ட குரு ஒரு போடுவார், சோபன அறிமுகத்துக்கு ஒரு இதை போடுவார். திருப்பி காட்டுக்குயில் மனசுக்குள்ளே பாட்டுக்குன்னு ஒன்று போகும். திருன்னு சுந்தரி கண்ணால் ஒன்று போ, யமுனையாற்றிலே ஈர காற்றிலே, குடியா பீத்தவான் வா, மோசாட்டு வா, பால் மறிட்டு வா, போடுற அப்படி 7 பாட்டு போட்டு விடாப்பா, சேதறிடுவான். யமுனை ஆற்றிலே ஈர காற்றிலே கண்ணனோடுதான் பேட, இவர் தான் சங்கு சக்கு சக்கு சக்கு, அதான் அவர் தான் கம்போசர். காட்டுக்குயில் மனசுக்குள்ளே பாட்டுக்கு அதான் கம்போசர். திருப்பி ஒருத்தர் சுந்தரி கண்ணாலூர், அதுவும் எல்லாம் ஒரே ஆளுன்னு சொல்லி எவனாவது உலகத்தில் நம்பிட்டானா என்ன கேள்வி? அது எங்காலால் தான் முடியும். இப்போ டோனி சிறந்த ஆட்டக்காரர் தான், ஆனால் அவருக்கு சென்னை சேப்பாக்கம் மைதானம் தான் சரியாக இருக்கும், மற்ற இடத்துல சரியாக ஆட மாட்டார். அப்படிலாம் இல்லை, எங்காலும் எந்த திடலில் விட்டாலும் அடிப்பார். நீ இது ஹோம் பிச்சும்பா, இது ஹோம் கிரவுண்டுலாம். எங்கள் அப்பாவுக்கு எல்லா கிரவுண்டும் ஹோம் கிரவுண்டு தான். நீ நகைச்சுவையாக படம் எடு, நீ எதாவது எடு, எல்லாத்துக்கும் இசைப்படும். இது ஒன்றும் வேணாம். நீ என்ன இப்போ நாயகன் படத்தை திருப்பி நான் சொல்கிறேன், அந்த சீமா சொன்னதுக்காக ஒரு தடவை பண்ணு. எடுத்த உடனே ஒரு சின்ன பையன் அவங்க அப்பா தொழிற்சங்கத்தில் பாரு கொண்டுருவாங்க. இங்கேருந்து கருவிக்குள்ளேருந்து, அது ஃப்ரம் தி கேமராங்கிறது, இங்கேருந்து ஓடுவான் ஒரு சின்ன பையன். ஓடும்போது தூத்துக்குடியிலேருந்து ஓடும்போது அப்படி தென்பாண்டி சீமையிலே தேரோடு வீதியிலே மான் போல வந்தவனே யார் அடிச்சார், அந்த பாட்டுக்கு தாளம் இல்லை, வெறும் புல்லாங்குழல் தாரதாரி. அப்படியே போய் பொழுது அடைஞ்சிடும். பொழுது விடியும் மும்பையில் படுத்து கிடப்பான். இரு இதையெல்லாம் எங்கள் அப்பாட்ட சொன்ன வச்சுக்க, நீ எதையுமே மறக்க மாட்டேங்கிறாயிடா. அது இல்லைப்பா, மறக்கிறதுக்கா பார்க்குறது. இது ஒரு இசையே இல்லை. அண்ணன் கமலஹாசன் வந்து இந்த பிள்ளைகள்லாம் அப்படி ஒரு கொசு வலைக்கு கீழே படுத்துருக்கும்போது அப்படி தென்பாண்டி சீமையில் தேரோடு வீதியில், அது அண்ணன் குரலில் வரும். அந்த கமல் அண்ணன் பாடும்போது அதுக்கு தாளம் போட்டிருப்பாப்புல, நல்ல தாளம், தபேலாலாம் வாட்சி போவாப்புல. இது அப்பப்போ வரும்போதெல்லாம் தபேலா போயிட்டே இருக்கும். கடைசி எங்கள் அண்ணன் செத்துருவாப்புல, சுட்டுருவான். அந்தவன் செத்து இப்படி விழுந்த உடனே அந்த கோட்டை சரிஞ்சிருச்சு, அந்த பேரரசு இடிஞ்சிருச்சு, அழிஞ்சிருச்சு. இப்போ தென்பாண்டி சீமையிலே டங் முரசு அதிருது. உலகத்தில் இப்படி ஒரு இசையமைப்பாளர் காட்டுறான். உலகத்தில் இப்படி ஒரு இசையமைப்பாளர்.
அவர் ஒரு திரைக்கதை, என்ன ஒரு திரைக்கதை எழுதுறான், வசனம் எழுதுறான். அவர் தனியாக உட்காந்து ஒன்று எழுதிட்டு இருப்பாப்புல. இப்போ நான் சொல்கிறது உங்களுக்கு இதை மணிரத்னம் ஐயா வந்து சொல்லி வாங்கியிருப்பாருன்னு நினைக்கிறீங்களா? இந்த இடத்துல தவேலா போடுங்க, இந்த இடத்துல வெறும் புல்லாங்குழல்லே போங்க, அங்கே வந்து அவர் இறந்துட்டார், அவ்வளோதான், கோட்டையே சரிஞ்சு விழுந்துருச்சு. அப்போ முரசு அதிர்தான், தென்பாண்டி சீமையிலே டம் தேரோடு வீதியிலே டம். இந்த மாதிரி இங்கே போய் பாருங்க. அவர் சொல்கிறதுக்கு என்ன இருக்கு, எத்தனாயிரம் பாட்டு, ஒவ்வொன்றும் அப்படி தான். இதுதான் எங்கள் இளையராஜா. அதனால தான் இசை இறைவன், இசையை அருள்வார். இன்றைக்கெல்லாம் ஒரு என்ன நடக்குது, பாட்டுக்கு மெட்டமைச்சிக்கிட்டு இருக்கோம். அது ஆங்கிலத்தில் கம்போசிங். 4 மாதம் 3 மாதம் 6 மாதம் அது வரும்போது வரும். எங்கள் தங்கருக்கு விஜித்துன்னு பேர் வந்த மாதிரி வரணும், ஒரு மெட்டு வரணும் இல்லையா, அப்படி வரணும். ஆனால் எங்கால் எப்படி தெரியும்ல, இங்கே இருங்கங்க, காலையில் ஒரு பாடல், மாலையில் ஒரு பாடல் பதிவு பண்ணி அனுப்பிடுவோம்ல. இப்போ சின்ன தம்பி பாடல்லாம் எவ்வளோ புகழ் பெற்ற வெற்றி பாட்டு, எவ்வளோ நேரத்தில் இசையமைச்சிரு மெட்ட அமைச்சிருப்பாருன்னு நினைக்கிறீங்க? அரை மணி நேரம் தான், அரை மணி நேரம் தான். அடுத்தாலாம் சொல்கிறதுக்கு இல்லை, நான் தான் இருந்திருக்கேன். நான் எங்கள் அப்பா மணிவண்ணனுடைய இணை இயக்குனர், அவர்கிட்ட பெட்டி வச்சுக்கிட்டு நின்றுட்டு இருந்தேன். நான் அவர் நின்றுக்கிட்டே இருந்தேன், அவர் கண்டுக்கலை. தம்பி அந்த இடத்துல இந்த பாட்டு ஒன்று பாடி காட்டில் நில்லடா, அது எப்படி வரும்னு சொல்கிறேன், அது சொல்கிறேன் ஐயாட்டா அப்படின்னோன்னு. அது இன்னும் இவனை பாட சொல்கிறாரு, நான் பெட்டியோட நிற்கிறேன், நாங்கள் 2 பேரும் தான் போயிருக்கேன். அவர் சொல்கிறார், என்னது யார், என்னோட எங்கள் அப்பா சொல்கிறார் அசோசியேட் டைரக்டர். நான் ப்ரொடக்ஷன் மேனேஜர் நினச்சேன். அப்படியா, சரி பெட்டி உட்கார், பாட்டு கேட்டு. நான் ஒரு பாட்டு பாடுறேன், கண்ணில் ஏதோ மின்னல் அடிச்சு, அது எப்படி அந்த இடத்துக்கு சரியாக வரும்? நான் ஒன்று போடுறேன் இரு, நான் போடுறேன். இந்த பாருங்க, நீங்கள்லாம் நம்புங்க ஏங்க, என் குலதெய்வம் வீரகாமாகாளி ஆணையாக சொல்கிறேங்க, சத்தியமாக இருந்து பாருங்கள், இப்படி போடுறாப்புலுங்க, இப்படி போடுறாப்புல. எழுதிக்கணும், இவ்வளோதாங்க. இந்த கை இங்கே போயிருக்கு, கை இப்படி அமுக்காது. மயில் இறகால வருடுன்னு அப்படி இருக்கும், அப்படி மெதுவாக அப்படி வருடுவாப்புலுங்க. அந்த கட்டையை விரலை வச்சு கொஞ்சம் இப்படி வந்துட்டு, சங்கிலியை போட்டோம் தங்க கிளிக்கு சங்கிலி தான் போடணுமே. இந்த படத்தில் பூராமே அவர் தான் எழுதியிருக்காரு, பாட்டு பூரா எழுதியிருக்க முடியாது, அப்படியே பாடியிருப்பார். சரிதானே சிவபிராஜ்? அப்படியே பாடுவாருங்க. டாடா டாடடி டாடா டடடா டடிடா டடிடாடா டாடா டாடி டாடாடா தண்டார தண்டார தாரா தன்னனா. அந்த தன்னனால தான் அது இளையராஜா. இப்போ இங்கே பாருங்க, மாலை நேர பூங்காத்து வீசும் அந்த மாந்தோப்பு உன்னோட உக்காந்து நாம் பேச, அது வரைக்கும் நல்ல இடம்தான். அங்கே ஒரு ஆமுக்கு போட்டுருவாங்க. எப்படி பாருங்க, அவரை ரசிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கிறீங்களா, ஒன்று சோறு தண்ணி ஒன்றும் தேவை கிடையாது. எங்களை பெத்த தாய் பாடின தாலாட்டு எவனுக்கு நினைவு இருக்குது இந்த கூட்டத்தில்? ஆனால் 30-40 வருஷமாக ஒரே ஆளோட தாலாட்டு சலிக்கலை, இன்றைக்கும் சலிக்கலை. இப்போ என் தம்பி இந்த மிஸ்கின்னு ஒரு படம் எடுத்தான், இது சைக்கோன்னு ஒரு படம், அதில் என்னமோ தம்பி உதயநிதி ஒரு இதை வச்சுக்கிட்டு பாடுறாப்புல. அதில் ஒன்று நினச்சி உருகி போனேன் மெழுகா. யாரா இருந்தாலும் யாரா விட, இன்னைக்கு யாராவலோ என்னை தீண்டும் காற்றின் விரலோ, யாராவலோ தாலாட்டின் தாயின் குரலோ, ஒன்ன நினச்சி உருகி போனேன் மெழுகா, நெஞ்ச உதச்சி பறந்து. எங்கள் ஆள் பாருங்க, விஜித்துக்கும் போடுவார், விஜித்து பையன் இயக்கம் வந்தாலும் போடுவாப்புல. அது வரும். எப்போவாது அரிதான அவதாரங்கள். எப்படி இலக்கிய உலகில் பாரதி வந்தானோ அது மாதிரி இசை உலகில் எங்கள் அப்பா இளையராஜா. அது ஒரு வரம். அதனால் இசை இறைவனின் ஆசி பெற்ற ஒரு படம் இது. அதனால் இது ஒரு மாபெரும் வெற்றி அடையணும். நான்
உளமாற வாழ்த்த வந்திருக்கேன். நான் வந்து இது ஏன்னா எங்கள் விஜித்தோட படங்கிறதுனால தங்குற படம் எடுத்து கூப்பிட்டா போயா வேலை இருக்குது எனக்குன்னு போயிருப்பேன். அது அவருக்கு தெரியும். சிரமந்தான். இப்போ போய் 3 நாள் ஆச்சு இப்படி சுற்றிட்டு திரிஞ்சு, காலையில் இன்னும் ஓடணும். அது ஆனாலும் இந்த இந்த விழாவும் இந்த நிகழ்வும் எனக்கு ரொம்ப முக்கியமானது. எனக்கு ரொம்ப முக்கியமானது. அது நான் வந்து அரவிந்த் தான் எங்கள் அரவிந்த் அவன் தான் இந்த வேலையை செய்ய ஆரம்பிப்பான்னு நினச்சேன் நான். ஆனால விஜித் வந்திருக்கேன். எனக்கு நான் இவ்வளவு விஜித்திட்ட எதிர்பார்க்கல. ஒரு முதிர்ந்த நடி எங்கள் அண்ணன் சந்திரசேகர் இருக்காங்க. அவங்க வந்து அந்த பாலைவனச்சோலையில் நடித்த போது அவ்வளவு இதாக இருக்கும். அந்த உரையாடலை வெளிப்படுத்துகிற ஆற்றல், அந்த இதெல்லாம் உடல் மொழியெல்லாம் ரொம்ப மென்மையாக அது மாதிரி நடிச்சிருக்கான். அது முதல் படம்னு சொல்ல முடியாத அளவுக்கு நடிச்சிருக்கான் விஜித்து. பாராட்டுகள். அதில் ரொம்ப பெருமைக்குரிய ஒரு நிகழ்வு. இதில் நீங்கள் விஜித்தை பாராட்டுவது தங்கரை பாராட்டுவதும் தான், என்னை பாராட்டுவதும் தான், இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரையும் பாராட்டுவதும் தான். இருந்தாலும் அது அவனுக்கு ஒரு தொடக்கம். தேவயானி அவர்கள் சொன்னது போல் உன்னுடைய தனித்திறமையில் தான் நீ வெல்லணும். அது முக்கியம். யாருக்குமே வந்து அந்த புகழுங்கிறது ஒரு முகவரி அட்டை போல் பயன்படும். ஆனால் நீங்கள் செய்கிற வேலையினுடைய ஆற்றலை பொறுத்து தான் நீங்கள் நிலைத்திருக்க போறீங்களா இல்லையாங்கிறது நிரூபிக்கப்படுது. இப்போ அண்ணன் சிவகுமாருடைய பிள்ளைகள் தம்பி சூர்யாவும் கார்த்திக் வந்தாங்கன்னா, சிவகுமாரன் மகன்கள்ங்கிறது ஒரு அறிமுகத்துக்கு சரியாக இருந்தது. தன்னை ஆற்றலால் நிரூபித்தாங்க. அது மாதிரி தான் எங்கள் அப்பா என்ன தான் எஸ்ஏசி அவர்கள் அவனை அறிமுகப்படுத்தலான்னு தம்பி விஜயை தன்னுடைய தனித்த ஆற்றலால் அவன் இன்னைக்கு இவ்வளோ பெரிய புகழ்பெற்ற ஒரு இடத்துக்கு வந்திருக்காருன்னா உழைப்பு. எப்படி பார்த்தாலும் உடன் பிறந்தார்களே, வெற்றிக்கு ஒரே ஒரு வாய்ப்பு தான் இருக்குது, கடுமையான உழைப்பு. அதை தவிர எல்லா வேதனைக்கும் ஒரே ஒரு மருந்து தான் சாதனை. சாதனையை எப்படி தொட முடியும்? வெற்றியின் மூலமாக. வெற்றியை எப்படி அடைய முடியும்? கடுமையான உழைப்பின் மூலமாக. அதனால் உழைப்பு உழைப்பு உழைப்பு, அதை தவிர ஒன்றும் கிடையாது. அந்த பேரன்பும் பெருங்கோபத்துக்கு உங்கள் எல்லாருக்கும் எளிய உதாரணம் சேகுவேரா. உங்களுக்கு தெரியும், கியூபா விடுதலை புரட்சியாளன். பசியோடு இருந்தார்கள் மக்கள், உணவளித்தேன், மனிதாபிமானி என்றார்கள். அது அவனுடைய பேரன்பு. ஏன் இவர்களுக்கு உணவு கிடைக்கவில்லை என்றேன், என்னை கம்யூனிஸ்ட் என்றார்கள் தான். அது மாதிரி அந்த உணவு ஏன் கிடைக்கவில்லை என்ற கேள்வி எழுப்பின கோபம்தான் அது. உணவு அளித்தது பெரும் பேரன்பு. அவர்களுக்கு ஏன் உணவு கிடைக்கவில்லை என்று கேள்வியை எழுப்பியது பெருங்கோபம். அதுதான் இந்த சமூகத்தை பார்த்து இந்த படம் பல கேள்விகளை எழுப்புது. எத்தனை காலத்துக்குடா இந்த சாதி சனியனை வச்சு எங்களை சாகடிப்பீங்கன்னு அன்பு கொண்ட நெஞ்சங்கள் கெஞ்சுது. அதான் படம். தயவு செய்து படத்தை பார்த்து ஆதரவு கொடுங்க. ஊடகவியலாளர்கள்லாம், ஐயா ரஜினிகாந்த் படம் வந்தால் எப்படி எழுதுவீங்களோ, தம்பி விஜய் படம் வந்தால் எப்படி எழுதுவீங்களோ, அதுபோல் இது படம் புதியவர்களை வரவேற்கணும். அது இல்லைன்னா புதிதான ஒன்று எதுவும் வராது. இப்போ என்னையெல்லாம் தேர்தலில் போட்டியிடுறேன்னே யாரும் சொல்கிறது இல்லை. கருத்து கணிப்பில் கூட இந்த கட்சின்னு ஒன்று இருக்குது, சீமான்னு ஒருத்தர் இருக்கான், அவனும் போட்டி போட போகிறான்னே சொல்கிறது இல்லை. அங்கே இருக்குது ஒரு பெரிய தீண்டாமை. அதை ஒழிக்க நான் போராடிட்டு இருக்கேன். இது சமூகத்தில் இருக்க தீண்டாமை ஒழிக்க தம்பி எல்லாம் சேர்ந்து போராடுறாங்க. எல்லாருக்கும் என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும். இவ்வளோ நேரம் இருந்து எல்லாருக்கும் என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும். ரொம்ப பெருமை. அவர் தம்பி கதிரோடைய அப்பா கதிர் நான் ரொம்ப நெருக்கம். என்னுடைய தம்பி அவருடைய தந்தையாருனாங்க. அவரும் நடிச்சுக்காரு. நல்லவர் அல்ல, கெட்டவரை தான் நடிச்சிருக்காப்ல. கொஞ்சம் கொஞ்சமாக சாகும், சாதி கொஞ்சம் கொஞ்சமாக சாகும். சமூக மாறுதல்கள் வந்து கொண்டிருக்கு. இப்போ இன்னொரு தலைமுறை மாறி வருது. அந்த மாற்றத்திற்காக நாம் எல்லோரும் காத்திருக்கிறோம். உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கமும் நன்றி. படம் வெற்றியடைய என்னுடைய வாழ்த்து. தொழில்நுட்ப கலைஞர்கள், பணத்தில் நடித்த கலைஞர்கள் அத்தனை பேரையும் மேடைக்கு அன்போடு அழைக்கிறேன். படத்தோட உதவி இயக்குநர்கள், உதவி ஒளிப்பதிவாளர்கள் அத்தனை பேரும் நினைச்சுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.